ஒரு பெரிய பணக்காரர் அப்படி போகிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு பெருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊருக்கு பாருங்கள், ஒரு 10 ஏக்கர் நிலம் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த மேற்கு பக்கம் ஒரு 2 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். நம்ம டவுனில் 5 ஃப்ளாட்டு நான் வாங்கி போட்டிருக்கேன். இதோ இருக்க நிலம் ஒரு 1 ஏக்கர், இதை பேசிக்கிட்டு இருக்கேன், இதையும் நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னார். அதுக்கு அந்த நிலம் அமைதியாக கேட்டுக்கிட்டு அந்த நிலம் சொன்னுதான், உன் பூட்டேன் அவனையும் நான் தான் வாங்கி போட்டேன், உன் பாட்டேன் அவனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன் அப்பா அவரையும் நான் தான் வாங்கினேன், உன்னையும் நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலம் சொன்னது. இருக்கிறதுல நிலையாமை எது நிலைக்கிறதும் நம்முடைய வாழ்க்கை நிலை இல்லை அப்படிங்கிறத அழகாக கண்ணதாசன் சொல்லியிருப்பார்ல, ஒரு பாட்டில் நல்லா சொல்லியிருப்பார். ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் ஆட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா, ஆடும் வரை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி, கெட்ட பின்பு ஞானி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இந்த பாட்டு தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய நிலை இதுதான் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு பாடலில் வேறு எதுலேயும் சொல்லவே முடியாது. இப்படி ஒரு பாடலை நம்ம திரைப்பட பாடல் தானே கொடுத்துருக்கு. இந்த தத்துவம் நம்ம சொன்னமே, இந்த நீதி நூல்கள், அந்த நீதி நூல்களில் உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து எளிமையாக மக்கள்கிட்ட சேர்த்தது இந்த பாடல் தானே. இதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிற்பி அப்படியே சிலை வடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சிலையில் ரொம்ப அருமையான சிலை அப்படி வடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு சின்ன குறை வந்துடுது, அதை அப்படியே போட்டுடுறாரு. போட்டுட்டு அடுத்த சிலையை வடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சிலை அப்படியே முடிவுக்கு வருது. இதை ஒருத்தர் பார்க்குறாரு, ஏங்க 2 சிலையும் ஒரே மாதிரி தானே இருக்குது, ஏன் அந்த சிலையை போட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், அதில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது, அதனால் அதை போட்டுட்டு நான் வேறு சிலை செய்கிறேன் அப்படின்னாரு. என்ன குறைபாடு இதில் இருக்குது அப்படின்னு கேட்கும். 2 ஒரே மாதிரி தானே இருக்குதுன்னு கேட்டப்ப அந்த சிற்பி சொல்கிறாரு, இதோட பின்பக்கத்தில் அந்த ஜடையில் ரெட்டை ஜடை போடணும், நான் ஒத்த ஜடையாக போட்டுட்டேன், அதனால தான் இதை அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னார். இதை எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த இருக்க இந்த கோயிலில் 5வது நிலையில் கொண்டு வைக்க போகிறேன், இதுக்காக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். வந்தவருக்கு ஆச்சரியம், என்னங்க இது, இந்த சிலையில் பின்னாடி இருக்குது இந்த ஜடை, இது எங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது, இதையும் கொண்டுட்டு போய் 5வது நிலையில் வைக்கிறீங்க, அதுவும் பின்னாடி இருக்க போகுது, இது யாருக்கு தெரிய போகுது, எதுக்காக இவ்வளவு மெனக்கட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னார். அதுக்கு அந்த சிற்பி சொன்னார், யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே, என்னுடைய மனசுக்கு தெரியுமே, ஒரு குறை உள்ள அந்த சிலையை செய்து வைத்திருக்கிறோம் என்ற எண்ணம் எனக்கு இருக்குமே, அதனால அந்த குறை இருக்கக்கூடாது, என் மனச்சாட்சி உறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த சிலையை செய்கிறேன் அப்படின்னார். இந்த எண்ணம் தாங்க நாம் நன்றாக இருக்க வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும், மனச்சாட்சியுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த எண்ணம் தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. இதை தான் சொன்னாங்க, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு
துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. இந்த ஒரு பாடல் போதுங்க. ஒரு மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அவன் பிறர் சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்க வேண்டியில்லை. தன்னுடைய மனச்சாட்சி என்ன சொல்லுதோ அதற்கு பிழை இல்லாமல் ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிச்சினான்னா எந்த நீதிமன்றம் வேண்டியில்லை, எந்த கோர்ட்டு வேண்டியில்லை, எந்த காவல்துறையும் வேண்டியில்லை, எந்த அறிவுரையும் தேவையில்லை. அவனுக்கு தனக்கு தானே அறிவுரை சொல்லி வாழ ஆரம்பித்து விட்டான் ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் எந்த குற்றம் நடக்காது, எந்த பிழையும் நடக்காது, எந்த சச்சரவுகளும் இருக்காது. அப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற இந்த ஒரு பாடல் கற்றுக் கொடுக்கிறது. இதுபோல நூற்றுக்கணக்கான பாடல்கள் கற்றுக் கொடுக்கிறது. நீதி நூல்களை போய் மனிதர்கள் படிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற அவசரத்தில் நீதி நூல்களை படிக்க முடியாது. ஆனால் அந்த நீதி நூல்கள் உள்ள கருத்துக்களை தான் இந்த கவிஞர்கள் காலத்தால் அழியாத பாடல்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு தான் இவங்க சொன்னாங்க, காலத்தால் அழியாத பாடல்கள் எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் ஒருவனை மாற்றுகிறது என்றால் அதுதான் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த தெம்மாங்கு பாடல்களும் திரையிசை பாடல்களும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அறிவுரையாக நாம் தேடி போய் கொடுக்கவில்லை, கேட்கவில்லை என்றாலும் அது எங்கோ ஒலித்து இவருடைய செவிகளிலே ஒலித்து அவர் நெஞ்சினிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த தெம்மாங்கு பாடல்களும் திரையிசை பாடல்களும் ஆனந்தத்தை விட ஒருபடி மேலாக அறிவுரையை வழங்குகிறது என்ற மன்றத்தில் இந்த தீர்ப்பினை சொல்லி இதுகாரும் இருந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி.